ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர்ஸ் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். சமீப காலமாக நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணிக்காலுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அதை பற்றி பார்த்துருவோம். இந்த ஆணிக்கால் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆணிக்காலுக்குன்னு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு மருத்துவ முறையோ மெடிசன்ஸோ எதுவுமே கிடையாது. உங்களோட வளர்ப்பு முறையை கொஞ்சம் மாற்றிக்கினாலே போதும், இந்த ஆணிக்கால் வராமல் தடுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, சேவல்களுடைய காலில் வந்து 2 வகையான கால்கள் இருக்கு. ஒன்று வந்து சதக்கால்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நார்மலான கால். ஸோ இந்த சதக்கால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாக்கு உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டா உப்பி வீங்கி இருக்கும். இதுதான் சதக்கால்னு சொல்லுவோம். நார்மலான காலில் பார்த்தீங்கன்னா அந்த சதை ரொம்ப கம்மியாக இருக்கும், பஞ்சா அதிகமாக இருக்கும், உள்ளுக்குள்ள தோல் மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் டெமோலையும் கீழே காட்டுறேன் பாருங்க. இதுதான் சதக்கால். இந்த மாதிரி நல்லா உப்பி வீங்கி இருந்ததுன்னா சதக்கால். இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சதை இருக்காது, நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த சதக்கால்னால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதை அதிகமாக இருக்கிறதுனால சேவல் நிற்கும் போது அழுத்தம் அதிகமாக கொடுக்கறதுனால ரத்தம் ஓட்டம் அந்த இடத்துல பிளாக் ஆகுறதுனால அது வந்து காப்பு கடிச்ச மாதிரி ஆகிடும். வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. என் கையெல்லாம் கூட இருந்துச்சு, அது ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் ஒர்க் அவுட் விட்டதுனால எனக்கு போயிடுச்சு. நம்ம ராட் ஹோல்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பு கடிச்சிடும். அது ஏன் கடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்று அந்த ராடில் இருக்கிற அந்த ஒரு கிரிப்புக்காக கொஞ்சம் ஷார்ப்பாக டிசைன் போட்டு வச்சுருப்பாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, நார்மலாகவே நீங்கள் ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்கறதுனால இங்கே வந்து பிளட் பிளாக் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல காப்பு கடிச்ச மாதிரி ஆகி அந்த இடம் ரஃப் ஆகிடும். இதே தான் இந்த ஆணிலையும். சேவல் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்டலில் கூண்டு அடிச்சிருப்பாங்க, தரையில் பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டு வெல்டு பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா மரத்தில் கூண்டு அடிச்சிருப்பாங்க, கீழே பிளேவுட் அடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ சேவல் நீங்கள் அதுலேருந்து அப்படியே எடுத்து சேவலை நிற்க வைப்பாங்க. அப்படி நிற்கும் போது என்ன ஆகும்னா, இந்த பாதத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு சேவல் சராசரி ஒரு 3 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 3 கிலோ இருக்குது, ஏன்னா அதோட அதிகமாகலாம் இருக்கும் சேவலுங்க. 3 கிலோ வெயிட் இருக்கிறப்போ அந்த 3 கிலோ வெயிட்டையும் இந்த பாதம் தான் தாங்கணும். தாங்கும்போது இந்த சதைக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால ஒரே இடத்துல சேவல் நிற்கிறதுனால அதுக்கு வந்து அந்த இடத்துல ரத்தம் பிளாக் ஆகி அது வந்து மறுத்து போய் அது ஆணி மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஆணிக்கால் வரதுக்கான சிம்டம்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தரையில் நடக்கிறது, அதாவது சிமெண்ட் தரையில் நடக்கிறது, தார் ரோடில் அதிகமாக நடக்கிறது, கல் குண்டு குழி இருக்கிறது அதிகமாக நடக்கிறதுனால இந்த மாதிரி ஆகும். ஒரு சேவல் நீங்கள் கூண்டில் நிற்க வைக்கிறீங்கன்னா, உங்களுடைய முதல் ஆள்காட்டி விரல் 3 இன்ச்சுக்கு நீங்கள் மண் இருக்கணும் அதில். அதுவும் ஆற்று மண்ணோ மற்ற எந்த மண்ணோ நீங்கள் போடக்கூடாது. ஆற்று மண் போட்டால் என்ன ஆகும்னா, அது அதிகமான உஷ்ணத்தை உருவாக்கி கொடுக்கும், ஹீட் அதிகமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்போ பாதத்துக்கு ஹீட்டு கொடுக்குறப்போ சேவலும் ஃபால்ட்டாகவும், சேவல் உடம்பும் ஹீட்டாகவும், சேவல் காலும் ஆணி வந்துடும். இந்த மாதிரி ஒரு அதுக்கு என்ன மண் போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஓட மண். அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா சக்கரை மாதிரி இருக்கும் அந்த ஓட மண். நான் வேணாலும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது, டெமோ வேணாலும் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓட மண் கொட்டும்போது என்ன ஆகும்னா, சேவல் நிற்கும் போது மண் கால் உள்ளே போயிட்டு வரும். ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஷாக் ஆப்சர் மாதிரி. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும், ஆணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இது வந்து சதக்காலுக்கு குயிக்காக வந்துடும். இந்த சதக்கால் பார்த்தீங்கன்னா களத்தில் கூட சேவல் பறந்து அடித்து லேண்ட் ஆகும்போது அந்த சதை தான் ஃபஸ்ட்டு போய் நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா, சின்ன சின்ன விசக்கல்லோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ அது பாதத்தில் பட்ட உடனே குயிக்காக எஃபெக்ட் ஆகி குயிக்காக அந்த சதையை வந்து கெட்டுப்போக வச்சு சீவு பிடிக்க வச்சு ஃபால்ட்டை கொண்டு வரும். ஸோ இந்த சதைக்காலில் இதான் ஒரு பிரச்சனை. நார்மல் காலில் உங்களுக்கு இது இருக்காது. இந்த நார்மலாக சதை இல்லாத கால் இருக்குது பார்த்தீங்களா, சேவல் லேண்ட் ஆகும்போது அதோட விரல் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சதை இல்லாத காலை நீங்கள்
தயார் பண்ணும்போது சேவல் பார்த்தீங்கன்னா விரலில் நடக்கும். அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாதத்தை கீழே வைக்காம விரலை வச்சு நடக்கிற சேவல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 கால அமைப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஆணி எதனாலாம் வரக்கூடாது, எப்படிலாம் கூண்டு அமைப்பு வைக்கணுன்ற பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கம்பல்சரி கூண்டுக்குள்ளே நீங்கள் மண் கொட்டணும். மண் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக மரத்துலேயோ இல்லை ஒரு மெட்டல் ஷீட்லேயோ நீங்கள் நிற்க வைக்கும் போது, இல்லைன்னா சில பேர் கீழே மெஸ்ஸு வெல்டு பண்ணியிருப்பாங்க. அந்த மெஸ்ஸில் நிற்கும் போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உடனடியாக வந்துடும். சதை காலுக்கு உடனே வரும், நார்மல் காலுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். பட் ஆனால் ஆணி கம்பல்சரி வரும். ஒரு சேவல் ஒரே இடத்துல நிற்குது, ஒரு 3க்கு 3 இடத்துல நிற்குதுன்னும் போது அதெல்லாம் ரொம்ப நடக்க முடியாது. ஒரு அளவுக்கு தான் போயிட்டு வர முடியும். பட் அதிகமான நேரத்தில் நிற்கிறதுனால, அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த ஆணி ஃபார்ம் ஆகிடும். சரி, ஓகே. ஆணி வந்துருச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்க்கணும். இதுக்கு மருத்துவ முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அந்த இடத்துல தடவிட்டு கட்டு போட்டுருவாங்க. இது ஒரு முறை. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, இந்த மருதாணி இருக்குது பார்த்தீங்களா, மருதாணியில் கல் உப்பு போட்டு அதை நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதையும் காலில் போட்டு கட்டுவாங்க. இது எல்லாமே பராமரிப்பு முறை தான், மருத்துவ முறை தான், இல்லைன்னு சொல்லலை, நல்ல முறை தான். பட் இதில் மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க, எதுக்காக அது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை ஆணி வந்த காலை ஈரப்பதம் கொடுக்கணும். அதுதான் அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அர்த்தமே அதுதான். அந்த ஈரப்பதம் கொடுக்கணும். ஈரப்பதம் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஆணி இருக்கிற இடம் சாஃப்ட் ஆகும். சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வந்துடும். பட் சோப்புனால எவ்வளோ நேரம் ஈரப்பதம் கொடுத்துட முடியும்? கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது காஞ்சி துகளா மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். மருதாணி எவ்வளோ நேரம் ஈரமாக இருக்கும்? கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது காஞ்சிடும், அந்த இடம் ரெட் ஆகிடும், அவ்வளோதான். அதில் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது நம்ம மருதாணியில், இல்லைன்னு சொல்லலை. இது ரெண்டுமே ரொம்ப நேரம் உங்களுக்கு பலன் கொடுக்காது. நீங்கள் அப்பப்போ எடுத்து மாத்திரா மாதிரி இருக்கும். சோப்பு வச்சு கட்டினாலும் நீங்கள் மறுநாளே திருப்பி புதுசாக ஒரு சோப்பு பேஸ்ட் பண்ணி கட்டணும். மருதாணி வச்சாலும் திருப்பி நீங்கள் அதில் மறுபடியும் நீங்கள் அதை ரெடி பண்ணி கட்டணும். ஸோ இதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மருந்து மாத்திரலாம் எதுவும் கிடையாது. பெஸ்ட் மெயின்டெனன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13 சேவல் நம்ம ஆணியை கழட்டி எடுத்துருக்குறோம். நேச்சுரலாக அதுவாக கழண்டு வர அளவுக்கு பண்ணியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு 5-6 வருஷமாக நம்மக்கிட்ட சேவலுக்கு எதுக்குமே ஆணி வரல. இந்த நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண சேவலில் முக்கால்வாசி சேவல் வெளி சேவல். அதில் ஒரு சிலது நம்ம ப்ரீடரு, இன்னும் ஒரு கத்தலுக்கு ஒன்று வந்துருச்சு. அது கூட சப்ளைக்கு வெளியே போயிட்டு வந்ததுனால ஸோ அதையும் கழட்டி எடுத்துருக்கோம். என்ன பண்ணணும்னா, ஒரு ரிங் எடுத்துக்கோங்க. அந்த ரிங்கு உள்ள களிமண்ணை கொட்டிடுங்க. களிமண்ணை நல்லா பரவலாக ஃபுல்லாக கொட்டிடுங்க. அதுக்கு மேலே செம்மண்ணை ஃபுல்லாக கொட்டிடுங்க. அதுக்கு மேலே மாட்டு சாணத்தை கொட்டிடுங்க. 3 லேயர் இருக்கணும். ஒரு லேயரில் களிமண், ஒரு லேயரில் ஃபுல்லாக செம்மண், அதுக்கு மேலே மாட்டோட சாணம் கொட்டிட்டு, ஒரு பாட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு மாட்டோட கோமியம் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அப்படி என்னால் கோமியெல்லாம் போய் தேட முடியாது இந்த நேரத்தில் அப்படின்னா, நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் தண்ணி, இல்லைனா உப்பு தண்ணியாக கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா ஒரு கல் உப்பு பாக்கெட்டை வாங்கி கொட்டி பக்கெட்டில் கலக்கி அந்த தண்ணியை இந்த ரிங்கு உள்ள நம்ம கொட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, மண், அதாவது களிமண், செம்மண், சாணம், இது 3த்துக்கு மேலேயும் நல்லா தெளிச்சு விட்டுருங்க. ஒரு மகு 2 மகு தெளித்து உள்ளுக்குள்ள இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்கடை மாதிரி பண்ணி வைக்கணும். சாக்கடை பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். இந்த பக்குவத்துக்கு பண்ணிட்டு ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது, நல்லா ஒரு சேர் மாதிரி பண்ணிடணும். பண்ணிட்டு சேவலை உள்ள நிற்க வச்சுட்டு மூடிடுங்க. அவ்வளோதான். இந்த ஈரப்பதம் இந்த காலுக்கு அடியில் கொடுக்க என்ன ஆகும்னா, இந்த இடம் சாஃப்ட் ஆகி அந்த சதையெல்லாம் மெத்துன்னு ஆகி அந்த ஆணி மறுத்து போன இடம் தன்னால் கழண்டு கீழே வந்துடும். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம கிட்ட ஒரு சேவல் ஒன்று, நம்ம நண்பரோட சேவல், 5 காலம் பறந்த சேவல், கிளாசிக்கான சேவல், பெங்களூருக்கு சப்ளை போயிட்டு வந்ததுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா சேவல் தாங்கி நடந்துட்டு இருந்தது. என்னடா இது தாங்கி நடக்குது, கால் ஃபால்ட் ஆயிடுச்சான்னு பார்த்தா ஆணி நல்லா பெருசாக வந்துருச்சு. அதால் கீழே வைக்க முடியல. ஒரு கால் நல்லா மறுத்து போன மாதிரி இருக்குது, அடி பாட்டம். அந்த நேரத்துக்கு அவருக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரி எங்கே பண்ணுறது, நம்ம இருக்கிறது ஃப்ளாட்டு, இந்த சேவலை வச்சு நான் என்ன பண்ணுறது தெரில அப்படின்னாரு. சரி, பக்கத்தில் ஏதாவது மாட்டு தொழுவம் ஏன்னா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
ஒரு இடத்துல மாடு வளர்க்குறாங்க அப்படின்னாரு. சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாட்டு தொழுவத்தில் எங்கெங்கெல்லாம் சாணி யூரினும் அந்த மாட்டோட யூரினும் கலந்து ஒரு இடத்துல எங்கன்னா போய் நிற்கும், அந்த இடத்துல சேவலை கட்டி போட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு சேவலை அந்த இடத்துல கட்டி போட்டாங்க. கட்டி போட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 நாளாக அந்த ஆணி கயண்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம இதோட மருத்துவ முறைன்னு கிடையாது, மெயின்டெனன்ஸ் முறை தான். மோரல் ஆஃப் த ஸ்டோரி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் மறுத்து போய் காஞ்சி போய் ரத்தம் பிளாக் ஆகி ஒரு இடம் மறுத்து போயிடுச்சு, அந்த இடம் ஒரு ஆணி ஆயிடுச்சு அப்படின்னா மீண்டும் அந்த இடத்த வெட்டி எடுக்கவும் கூடாது. அதுக்கான இப்போனா ஆணிக்கு நிறைய மருத்துவ முறை இருக்குது. அந்த டிராப்ஸ் ஒன்று விடுவாங்க, அந்த டிராப்ஸ் விட்டாலும் பொங்கி அந்த ஆணி காயிடும், பட் உள்ளுக்குள்ளே ரணம் ஆகிடும், அது இன்னும் பெரிய ஆணியை உருவாக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மோரல் ஆஃப் த ஸ்டோரி இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த சாஃப்ட் ஆக்கணும். ரஃப்பான இடத்த சாஃப்ட் ஆக்கி அந்த மேலே இருக்கிற பக்குவ பிச்சு எடுக்கணும். இதுதான் இதில் இருக்கிற முறை. ஸோ அதுக்கு ஈரமான ஒரு இடத்துல தொடர்ந்து நிற்கும் போது கால் சாஃப்டாகி, நீங்கள் இந்த மழையெல்லாம் நனைஞ்சிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் ஷூ போடுறவங்க இருப்பீங்க சாக்ஸ் போட்டு, நீங்கள் என்ன பண்ண காலையில் ஆஃபீஸ் போகும்போது தொப்பையாக நனைஞ்சிடுறீங்க வச்சுக்கோங்களேன். இது நிறைய பேர் எதிர்கொண்டு இருப்பீங்க, இந்த விஷயத்த நிறைய பேர் நடந்திருக்கும். தொப்பையாக நனைஞ்சிடுறீங்க, சாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு காலில். ஆனால் உங்களால் ஷூ இல்லாமல் இருக்கக்கூடாது, உங்கள் ஜாபில் ஷூ போட்டு தான் இருக்கணும். ஷூவை கைட்டியும் விட முடியாது, சாக்ஸும் கைட்டி துவச்சி காய வைக்க முடியாது. ஸோ அப்படியே போட்டு இருந்துட்டு போயிடலாம், இது வரை கைட்டி வச்சுட்டு அங்கே அலைஞ்சிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே போட்டுருந்தீங்கன்னா, நீங்கள் ஈவினிங் உங்களோட ஈவினிங் கூட அவ்வளோ கூட தேவையில்லை, ஒரு 4 மணி நேரம் போட்டிருக்கீங்க, ஷூவை கைட்டி லஞ்ச் டைம்லேயே எப்பயோ நீங்கள் அந்த உங்கள் சாக்ஸ் அவுத்து உங்கள் பாதத்தை பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக சொதன்னு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பிளேடு வச்சு கிழிச்சா கூட பட்டுன்னு ஓப்பன் ஆகிடும், அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக ஆகிட்டு இருக்கும். இதே தான் சேவலுக்கும். அந்த ரஃப்பான இடத்த நம்ம தண்ணியிலேயே நிற்க வச்சு, ஈரப்பதத்திலேயே நிற்க வச்சு சாஃப்ட் ஆக்குறதுனால அந்த ஆணி தன்னால் கழண்டு வந்துடும். இதுதான் இதில் இருக்கிற விஷயமே. ஸோ சரி, ஓகே, இதுக்கு நாங்கள் நார்மலாகவே சாக்கடையில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல, தண்ணி ஓடுற இடத்துல, வீட்டுக்கு குளிக்கிற தண்ணி எல்லாம் வாழை மரத்துக்கெல்லாம் போகிற இடத்துல நாங்கள் கட்டி போடலாமே, இதுக்கு எதுக்கு செம்மண் போடணும், இதுக்கு எதுக்கு நான் களிமண் போடணும், இதுக்கு எதுக்கு நான் சாணத்தை கொட்டணும், கோமியத்தை ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த விவசாயிங்களாம், நான் சின்ன வயசில் இந்த விவசாயம் பண்ணுற பூமிகளாம் அதிகமாக சுற்றி இருக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து இந்த வரப்பு மேலே நடந்து போகும்போது இல்லை உள்ளே விளையாடும் போது திடீர்னு கீழே சிராய்ப்பு ஏற்பட்டுரும், முட்டிலையோ இல்லை காலையோ ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு ரத்தம் தேய்ச்சிக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த களிமண் இருக்கும் சைடில், அதை அப்படியே அந்த அந்த காயத்து மேலே பூசிடுவாங்க. காயத்து மேலே பூசும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாது. மண்ணு தொடனா எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். களிமண்ணுக்கும் செம்மண்ணுக்கும் நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலலாம் இந்த மண்பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா களிமண்ணில் செஞ்சு அதை செம்மண்ணோட அந்த இது கலாய் பூசுவாங்க. ஸோ இந்த செம்மண்ணும் இந்த களிமண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ள மண். அதனால நீங்கள் அதை போட்டு அதுக்கு மேலே சாணத்தை போட்டு நீங்கள் மண் கோமியமோ இல்லை தண்ணியோ உப்பு தண்ணியோ ஏதோ ஒன்று ஊற்றி நீங்கள் நிற்க வைக்கும்போது அந்த மண் நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்கள் சேவலுக்கு எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது. அந்த ஆணி கழண்டு ஊந்ததுக்கு அப்புறமும் உள்ளுக்குள்ளே இருக்கிற சதைக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே ஆகாது. இதுக்காக தான் நம்ம அந்த விஷயத்தை கொட்டுறோம், அந்த மண்ணுகளை யூஸ் பண்ணுறோம். இதை தவிர்த்து நீங்கள் ரொம்ப தண்ணியாக ஊற்றி எனக்கு எதுவுமே கிடைக்கலவா, நான் எதுக்கு களிமண்ணை தேடணும், நான் எதுக்கு செம்மண்ணை தேடணும், நம்ம வீட்டாண்டே சேறு சகதியமாக இருக்குது, அங்கேயே நான் நிற்க வச்சிடுறேன், ஈரமாக இருக்குது இடம்னு சொல்லிட்டு நிற்க வச்சாலும் ஆணி கழண்டிக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் அதிகமான தண்ணி, நம்ம குளிக்கிற தண்ணி, இந்த வீட்டில் பாத்திரம் கழுவுற தண்ணியெல்லாம் போய் ஒரு இடத்துல நிற்கிற இடத்துல நீங்கள் கட்டி போட்டு வச்சு நிற்க வச்சிங்கன்னா அதிகமான ஈரப்பதம் காலுக்கு படும்போது நரம்புகள் வீக்காகி சேவல் கால் ஃபால்ட் ஆகிட ஆரம்பிச்சிடும். இதையும் கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நம்ம செம்மண்ணை கொட்ட சொல்கிறோம், களிமண்ணை கொட்ட சொல்கிறோம், சாணத்தை போட சொல்கிறோம், கோமியத்தை ஊற்ற சொல்கிறோம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆணி தன்னால் காண்டி சேவல் சூப்பராக ஆரோக்கியமாக நிற்கும், இன்ஃபெக்ஷனுமே ஆகாது, திரும்பவும் ஆணி வராது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கூண்டு முறையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணு கொட்டி வைங்க, மண்ணிலே நிற்க வைங்க. உள்ளவே நீங்கள் கூண்டுக்குள்ளே சேவலை விடுறீங்கன்னா நீங்கள் திறந்து பார்க்கும்போது சேவல் உள்ளவே மண்ணு குளிச்சுட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியர் ஆரோக்கியமான இடத்த நீங்கள் சேவல்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். இதுதான் இந்த முறை.
இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இதே மாதிரி வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.